எடிசனுடைய கண்டுபிடிப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒன்றா சொல்லப்படுறது நெருப்பு. நெருப்பை எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற எல்லா மெக்கானிசமையும் மனுஷன் கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாடர்ன் ஏஜில் நம்மளுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம லைட்டையும் பல்பையும் தான் சொல்லணும். பல்ப் வந்ததுக்கு அப்புறமா நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் ஒளி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த பல்பை உருவாக்கின ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட்டை பற்றி தான் இந்த வாரம் பார்க்கறதுக்கு இருக்கும். இது வாரம் ஒரு விஞ்ஞானி தொகுப்பு. நான் உங்கள் கிருத்திகா. பல்ப் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன். இவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும், ஒரு ஆராய்ச்சியாளனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1847ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஒஹாயோ நகரில் சாமியோல் மற்றும் நான்சி தம்பதிக்கு 7வது குழந்தையாக பிறந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். பிறந்த 4 வயது வரையில் சரியாக பேசும் திறனை பெற்றிராத எடிசன் அதன் பிறகு மிகவும் சுறுசுறுப்பான பிள்ளையாகவே வளர்ந்தார். வீட்டிலேயே கல்வியை தொடர்ந்த எடிசன் 11வது வயது முதல் வேலை செய்ய துவங்கினார். குழந்தை பருவம் முதலே பல்வேறு துறைகள் குறித்த புத்தகங்களை படிக்கும் பழக்கம் எடிசனிடம் இருந்ததால் அவரால் பல முக்கிய அறிவியல் கோட்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ள முடிந்திருந்தது. கிராண்ட் ட்ரங்க் ட்ரெயினில் தொடர்ந்து பேப்பர் போடுற வேலையை எடிசன் செய்துட்டு வந்தார். அதே நேரத்தில் கிராண்ட் ட்ரங்க் ஹெரால்ட் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ண எடிசனுடைய ஒரு பேப்பரும் தொடர்ந்து அந்த பேப்பர்ஸோடு சேர்ந்து போயிட்டு இருந்தது. அது மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பெற்றது. அதே ட்ரெயினில் எடிசனுக்காக ஒரு சின்ன லேபும் இருந்தது. அந்த லேபில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டின் பொழுது தான் எடிசனுக்கு காது கேட்குற திறமை குறைஞ்சிது. எடிசனின் கண்டுபிடிப்புகளில் முக்கியமான ஒன்றாக லைட் பல்ப் கருதப்படுகிறது. பல்பை கண்டறிந்த பிறகு எடிசன் தன்னுடைய லைட்னிங் கம்பெனியை நிறுவினார். பல நகரங்களுக்கும் இந்த கம்பெனி விரிவுபடுத்தப்பட்டு அனைவருக்கும் மின்சாரம் கிடைக்க வேண்டும் எனவும் அவர் விரும்பினார். ஒரு ஆராய்ச்சியாளராகவே வாழ்ந்து வந்த எடிசன் போனோகிராஃபியை உருவாக்கினார். ஒருவர் பதிவிடும் தகவலையும் அவரின் குரலையும் இந்த கருவி பதிவு செய்யும். அதை மீண்டும் போட்டு கேட்கும் முறையும் இதில் இருந்ததால் தன்னுடைய குரலை கேட்டு எடிசன் வியந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆல்டர்னேட் கரண்ட் பற்றின ஆராய்ச்சியின் பொழுது நிக்கோலா டெஸ்லாவுக்கும் எடிசனுக்கும் நிறைய போட்டி இருந்தது. இதில் தன்னுடைய பாயிண்ட் கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடிசன் நிறைய மிருகங்கள் மேலே கூட கரண்ட்டை செலுத்தி காமிச்சதா சொல்லப்படுது. ஆனால் இதே நேரத்தில் யூஎஸ் கவர்மெண்ட்காக வேலை செய்யும்போது டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டுமே நான் செய்து தருவேன் அப்படின்னு எடிசன் ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாரு. எதிரிகளை தாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் நான் செய்து தர மாட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். இதிலிருந்து ஒரு ஆராய்ச்சியாளராக அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சதும் நமக்கு புரியுது. அதே நேரத்தில் ஒரு சக ஆராய்ச்சியாளரோட போட்டின்னு வரும்பொழுது இவருடைய ஈகோ எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வாரம் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சூப்பரான ஸ்டோரியோடையும் ஒரு ஸ்பெஷலான சயின்டிஸ்டோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.